கலந்தரி அப்டேட்டுங்க. நம்ம போன 19ஆம் தேதி நம்ம ரெஸ்க்யூ பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி அந்த பையன் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஜிஹெச்லாம் கொண்டு போய் நல்லா காமிச்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், போன் உடஞ்சிருந்துச்சு. அது போக அவனுக்கு டிக் ஃபீவர் இருந்துச்சு. டிக் ஃபீவர்னால் ஹீமோக்ளோபினும் ப்ளட் கவுண்ட்டு கம்மியாக இருந்துச்சு. ஸோ 1 வீக் நான் அவனுக்கு லிவர் அதுக்குரிய டேப்லெட் எல்லாம் கொடுத்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் நார்மல் கிட்ட வந்துடுச்சு. சர்ஜரி பண்ணுற நிலைமையில தான் இருந்தான். ஸோ பின்னிங் பண்ணிட்டாங்க. 2 எலும்பு உடஞ்சிருக்கும். அந்த 2 எலும்புக்கும் இது பின் மாதிரி வைப்பாங்க. இன்னொரு விஷயம், கிவா ஃபவுண்டேஷன் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி பின்னிங் சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஸோ அவளை பார்க்க இன்றைக்கி காலைல போயிருந்தேன். எந்திச்சு காலை ஊன்ற அளவுக்கு வந்துட்டான். என்னை பார்த்தோன்னே எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டான், குசி ஆகிட்டான். ஏன்னா ஒரு வாரம் அவனுக்கு நான் ஈரல் ஊட்டி விட்ருக்கேன், மாத்திரை ஊட்டி விட்ருக்கேன், அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், கடி வாங்கியிருக்கேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இவனுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவன் நிற்கும் போது சந்தோஷமாகிடுச்சு. அது போக இந்த சர்ஜரி எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா இவனால் நிறைய பிள்ளைங்களை பின்னாடி என்னால் கவனிக்க முடியும், இந்த மாதிரி எலும்பு உடைஞ்ச பிள்ளைங்களுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது போக இவனுக்குரிய சர்ஜரி காஸ்ட்டுமே எனக்கு ஒரு மேம் அனுப்புனாங்க. ஸோ அவங்களுக்கே அதை ரிப்ளை பண்ணியிருந்தேன், சூப்பராக தேங்க்யூ மேம்னு. ஓகேங்க, ரொம்ப நன்றி.